வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா ஜெரார்டு பட்லரோட நடிப்புல வெளிவந்திருக்கிற கிரீன்லாந்து 2 மைக்ரேஷன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். உலக அழிவுக்கு அப்புறம் நடக்கிற போராட்டம் என்னென்ன, முதல் பாகத்துல இருந்த அந்த மேஜிக் இந்த படத்துலயும் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி முதல் பாகத்தோட முடிவுல ஒரு பெரிய விண்கல் ஒண்ணு வந்து பூமியில மோதி பூமி அழியுது. இந்த பாகத்துல தப்பித்த மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கிரீன்லாந்து பங்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகி தஞ்சம் அடையறாங்க. அதுல ஹீரோவோட குடும்பமும் இருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மனிதர்கள் பங்கர்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது பூமி முன்ன இருந்ததை விட பயங்கரமா இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவோட குடும்பம் வாழ்றதுக்கு புதுசா ஒரு இடத்தை தேடி உறைஞ்சு போன ஐரோப்பிய கண்டத்தை கடந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணத்துல அவங்க ஃபேஸ் பண்ற போராட்டம் என்னென்ன, கடைசியா வாழ்றதுக்கு தகுதியான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ ஜெரார்டு பட்லர் ஒரு அப்பாவா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம ஒரு எமோஷன் பாண்டிங் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வர சேசிங் காட்சிகள் நல்ல டென்ஷனை பில்ட் பண்ணுது. படத்துல அழிஞ்சு போன நகரங்கள், உறைந்து போன கடல்கள், எரிக்கற்கள் பூமியில வந்து விழுறது அப்படின்னு பல விஷுவல்ஸ் காட்சிகள் நல்ல ஒரு பிரம்மாண்ட உணர்வை நமக்கு ஏற்படுத்துது. இந்த படம் 1 மணி நேரம் 37 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஹீரோவோட குடும்பம் உணவுக்கும் பாதுகாப்புக்கும் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு போஸ்ட் அபோகலிப்ஸ் உலகத்தை இந்த படம் நல்லாவே கொண்டுட்டு வருது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதைய முதல் பாகத்தோட திரைக்கதையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். முதல் பாகத்துல ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஆக்ஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபேமிலி எமோஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனாலேயே இந்த படத்தோட திரைக்கதை ஃபாஸ்ட் ஃபேசிங்ல மூவ் ஆகாம ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம திரைக்கதையில ட்விஸ்டான காட்சிகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லாம பிளாட்டா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. உறைஞ்சி போன இடங்கள்ல ஹீரோவோட குடும்பம் சர்வே பண்றதை பார்க்கும்போது லாஜிக் கேள்விகள் நமக்கு எழதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.9 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.